கௌதமர் அரளியாக இருக்கிறதாக ஐதீகம். அதனால் அந்த ஆத்மாவுக்கு இந்த அரளிக்கு விடுறது ஜலம் விசேஷம். நம்ம என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த அரளிக்கு ஜலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டா பிரார்த்தனா காரியம் நிறைவேறும். அதுக்கால விசேஷமான ஸ்தலம். அது மாதிரி இந்த திருமணத்துக்கு மெயினான கோயில். திருமணம்னா அம்பாள் ரைட் சைடில் இருப்பாள். அம்பாள் சுவாமியின் ரைட் சைடில் இருக்கிறதுனால திருமண காட்சி. திருமணம் ஆகாதவா குழந்தைகள் இங்கே வேண்டின மாத்திரத்தில் திருமணம் ஆகிறதாக ஐதீகம். அதேமாரி யஜுர்வேதம், சாமவேதம், ருக்வேதத்தில் அதர்வண வேத கோயில் இது. அதர்வண வேதம்னாலே அமாவாசை வழிபாடு இங்கே உண்டு. அமாவாசை வழிபாடுனா காலையில் ஹோமங்கள் நடக்கும். ஹோமம் 9 மணிக்கு ஹோமம் நடக்கும். அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகி வரவாளுக்கு சுவாமிக்கு சுடசோபச்சாரம் தீவாரணம் செய்து வரவாளுக்கு அர்ச்சனை செய்து வரவாளுக்கு அன்னதானம் சாப்பாடுகள் வழங்கப்படும். வடபாயச சாப்பாடு வழங்கி ஒவ்வொரு அமாவாசையாக செஞ்சுட்டுருக்காங்க. இந்த அமாவாசை தோறும் இங்கே வழிபட்டுறது. மகரிஷிகள் கௌதமர் வழிபட்டதாக ஐதீகம். மதுரை திருமலை நாயக்கர் இங்கே வழிபட்டிருக்கார். அவர் வழிபட்டு இங்கே நடராஜர் சிலை செஞ்சு கொடுத்துருக்கார். தங்க நடராஜர் சிலை. அங்கெல்லாம் அமாவாசை அன்று தான் வழிபடுறா. அந்த வழிபட்டு அவள் காரியம் சித்தி ஆகி போகிறதாக ஐதீகம். இந்த ராஜாக்கள் இங்கே வழிபட்டுருக்கா. ராஜராஜ சோழன் வழிபட்டிருக்கார். குலத்துங்க சோழன் வழிபட்டிருக்கார். அது மாதிரி ராஜாக்கள் வழிபட்டதுனால இந்த கோயில் கரை வீரநாதர் அப்படின்னு ஒரு கரைங்கிறதுக்கு அரளியை குறிக்கும். அரளி தான் கோயிலோட மெயின் தலை விருட்சம். அந்த விருட்சமானது ஜீவமுக்தியாக கௌதமர் இருக்கிறதாக ஐதீகம். அதனால் உத்தர நட்சத்திரத்துக்கு உடையது அரளி. உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்துக்காராக இங்கே வந்தால் விசேஷம். உத்தர நட்சத்திரத்தில் சுவாமியை வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டா மாதந்தோறும் வர உத்தர நட்சத்திரத்துலேயும் இங்கே சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகி அந்த அரளிக்கு ஜலம் விடுறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உத்தர நட்சத்திரக்காரா கலந்துட்டால் ரொம்ப விசேஷம். அதுமாதிரி மற்ற நட்சத்திரக்காராலும் வரலாம். எல்லா நட்சத்திரக்காராலும் எல்லா பிரார்த்தனைக்கும் வர்றது மெயின். ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கு ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த பிரத்யட்ச மின்னொலியால் அம்பாளை வேண்டுனா பிரத்யட்ச மின்னொலியால் அம்பாள் நாமதேயம். அம்பாள் நாமதேயம் திருஞான சம்பந்தருக்கு மின்னல் ஒளி அம்பாள் மேலே விழுந்து அந்த மின்னலில் தரிசனம் கொடுத்ததாக ஐதீகம். அதனால் பிரத்யட்சம்னா உடனே பிரத்யட்சமாக தோன்றி உடனே அனுக்கிரக ஆசீர்வாதம் கொடுப்பா. புத்திரபாக்கியம் இல்லாதவா வேண்டிட்டு மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் மாலை போட்டு அம்பாளை வழிபட்டு அம்பாளுக்கு மாலை போட்டு புடவை வாங்கி சாத்தி வளையல் வாங்கி சாத்தி அம்பாளை வேண்டின மாத்திரத்திலேயே குழந்தை இந்த வருஷம் இந்த மாதத்தில் பண்ணிட்டு போனான்னா அடுத்த வருஷம் அடுத்த மாதம் வரத்துக்குள்ளே அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகி அவளுக்கு அந்த புத்திர தோஷங்கள் நீங்கி இங்கே நீங்கிறதாக ஐதீகம்.